பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பதவியில் நீடிப்பாரா அல்லது அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? ஏதாவது புரட்சி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? தற்பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து பிரான்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கனிம வளத்தை அந்த நாடு நாங்க குறைக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அதனால பிரான்ஸுக்கு ஏதாவது பொருளாதார இழப்பீடு ஏற்படுமா? அல்லது கடந்த 2 வருடங்களில் 4 பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸ்ல மாறி இருக்கிறார்கள். யாரும் நிலையாக அங்கு ஆட்சி செய்யவில்லை. மேக்ரான் அவர்கள் புரட்சி அடிக்கப்படுவார்களா அல்லது புரட்சி ஏற்படுமா என்கிற பல கேள்வியோட இன்னைக்கு நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பிரான்ஸ்ல கடந்த 2 வருடங்களில் 4 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கிறார்கள். மைக்கேல் பாரினர் அவர் 3 மாசம் தான் பதவியில நீடிச்சிருக்கிறாரு. அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வாக்கு எடுத்து அவரையும் ஆட்சியை விட்டு விலக்கிட்டாங்க. அவருக்கு அடுத்தது கேப்ரியல் அட்டால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு. அவரும் 8 மாசம் கழிச்சு அவர் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு அவரையும் ஆட்சி விட்டு விலக்கி விட்டார்கள். லாஸ்டா போன பெய்ரோ அவர்கள் கடந்த 2024 டிசம்பர் மாசத்துல இருந்து இதுவரையிலும் அவர் தான் ஆட்சியில் பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அவங்களுடைய ஜிடிபி எந்த அளவுக்கு குறைக்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்களா? அவங்கள நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவங்கள ஆட்சியை விட்டு இல்லாத தீர்மானம் கொண்டு வெளியனுப்பி விடார்கள். இது மாதிரிதான் பிரான்சினுடைய அரசாங்கம் ஆட்சி முறை அங்கு இப்படி இருக்கிறது. இந்த அரசியல்ல தற்பொழுது பெய்ரோ அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவர் இந்த ஜிடிபி குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறாரு. 55 நிமிஷம் அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. அவர் முக்கியமா இந்த ஜிடிபி குறைக்கிறதுக்கு பிரான்சினுடைய பணம் எதுல அதிகமா செலவாகிறது என்பது ஒரு கணக்கெடுப்பு எடுத்து ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பிரான்சினுடைய கவர்மெண்ட் செக்டார் அதுல கவர்மெண்ட் செக்டார்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படும் சலுகை, அவர்களுக்கு கொடுக்கப்படும் லீவு, இதனால ஏகப்பட்ட பொருளாதாரம் செலவிடப்படுகிறது. இதை நம்ம குறைச்சோமா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜிடிபி 0.2 இருந்து 0.5% அளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் 45 நிமிஷம் பேசிக்கிறாரு. நாம வல்லரசு, நாம பிரான்ஸ் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, மற்ற நாடுகளுக்கு உதாரணமான அழகு மிகுந்த நாடு அப்படின்னு தான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை நிலவரம் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஏழையாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பொருளாதாரம் குறைஞ்சிட்டு தான் போகுது. பொருளாதாரத்துல அவங்க முன்னேற்றத்துக்கு வரவில்லை. அவங்க பொருளாதாரம் நலிவடைந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் ஒரு ஏழை நாடாக தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம பணக்கார நாடு இல்லை என்பதை 15 நிமிஷத்துல பேசுகிறாரு. அது கூடவே இதை நாம இப்பொழுது சரிப்படுத்தவில்லை என்றால் 2026 ஜிடிபி இன்னும் அதிகமாகும். 2027, 28 இது மாதிரி காலகட்டங்கள் ஜிடிபி அதிகரித்து கிட்டத்தட்ட 125% ஜிடிபியா மாறிவிடுவோம். அப்படி மாறிவிட்டால் நிறைய பேர் ஏழையாக்கப்படுவார்கள். நிறைய பேர் கையில் பொருளாதாரம் இல்லாமல் போகும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ஜிடிபி அப்படின்னா என்னவென்றால், இப்போ 100 ரூபாய் நம்மள்கிட்ட காசு இருக்குதுன்னா 100 ரூபாய் செலவுனா ஓகே. இப்ப நம்ம 125 ரூபாய் செலவு பண்றோம், ஆனா வருமானம் 100 ரூபாய் தான் வருதுங்கும் போது நம்ம 25% அதுல கடன்காரனாக நாம மாறுகிறோம். இப்படி கடன் ஏற ஏற ஜிடிபியும் ஏறிட்டே போகும். இதுதான் கான்செப்ட். 125% நாம எட்டி விட்டால் நிறைய பேர் வேலை இழக்கும், நிறைய பேர் வேலை இழப்பார்கள். நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம கண்ட்ரிஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் வெளிநாட்டுல வேற ஒரு கண்ட்ரிஸ்ல அவங்களுடைய கம்பெனிஸ் ஆரம்பிப்பார்கள். அதனால பொருளாதார நம்மளுக்கு இழப்பீடு ஏற்படும். நிறைய இளைஞர்கள் கையில் வருமானம் இல்லாமல் நடுத்தருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் வேற ஒரு கண்ட்ரியில வேலையை பார்த்துட்டு போய்விடுவார்கள். உலக நாடு மத்தியில் பிரான்ஸுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படும். மற்ற கம்பெனிகளும் பிரான்ஸ்ல முதலீடு செய்வதற்கு வரமாட்டார்கள் என்பதை பற்றி டீட்டெயிலாக 45 நிமிஷம் பெய்ரோ அவர்கள் பேசினார்கள். அந்த பேச்சுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் லெப்ட்னு சொல்றோம்ல, அவங்க இவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுட்டு வர்றாங்க.
நீங்க வந்து சொல்றதுன்னா நாங்க ஏத்துக்க முடியாது. நீங்க வந்து சரியாக நிர்வாகம் பண்ணல, நீங்க சரியாக நிர்வாகம் பண்ணாததுனால இங்க இருக்கிறவங்க மேல வந்து நீங்க வந்து அதை குறைக்கணும் இதை குறைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சரியான நிர்வாகம் பண்ணியிருந்தா இப்படி ஜிடிபி ஏறி இருக்காது அப்படின்னு அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அவர் ஆட்சியை விட்டு தற்பொழுது விலக்கி இருக்கிறார்கள். இதுதான் வந்து பிரான்ஸ்ல தற்போதைய நிலைமை. சோ இது மாதிரி நிலைமையில அடுத்து மேக்ரானுக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த சிக்கல் என்னவென்றால் அவர் இந்த சூழ்நிலையில சரியாக அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்.